வணக்க மக்களே, சற்று முன்னிலையான செய்தி ஒன்று வெளியாகலாம். விஜயை சீண்ட தொகுதிகள் கூடுமா? இன்றைய நிலைமையில் 130 தொகுதிகள் முக்கிய அரசியல் கட்சிகள் எடுத்த அதிரடி சர்வேவா? வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழக வரலாற்றிலே தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜயன் திடீர் பிரவேசம் என்பது மற்றும் அவரது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் செயல்பாடுகள் ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு பெரும் சவாலாகத்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை விஜயின் வருகை என்பது முன்னணி அரசியல் கட்சிகள் எல்லாம் நடத்திய ரகசிய சர்வே ஆய்வில் அதிர்ச்சி அளிக்கும் தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதா? அவரை எடுத்து கடுமையாக விமர்சிப்பதும் அல்லது சீண்டுவதும் கட்சிக்காக ஆதரவு தொகுதிகளை மேலும் அதிகரிக்கவே உதவும் என்றும் தற்போதைய நிலையில் விஜயன் கட்சி என்பது 130 தொகுதிகளுக்கு மேல் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று அரசியல் ஆய்வாளர்களாம் தெரிவிக்கிறார்களாம். அதாவது தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளில் விஜயன் அரசியல் பிரவேசம் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறித்து தெரிந்து கொள்ளவே சமீபத்தில் ரகசிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகிறதா? அதாவது வாரம் ஒருமுறை தமிழகம் முழுவதுமே மொத்தமாக மாதம் ஒருமுறை ஒவ்வொரு மாவட்டங்களாக எடுக்கப்படும் இந்த ஆய்வுகள் முடிவுகள் தான் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் சில முக்கியமான பாடங்களை உணர்த்துகிறதா? சர்வே முடிவுகள் என்பது ஒரு முக்கியமான அம்சமாகும். விஜய் எடுத்து கடுமையாக விமர்சிப்பதும் ஒவ்வொரு முறையும் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் என்பது மத்தியில் அவருக்கான ஆதரவு அதிகரித்த நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா? விஜய் தனது திரைப்படங்களில் அரசியல் எதிர்ப்புகளை சந்திக்கும் பாத்திரங்களில் நடிப்பதன் மூலம் ஏற்கனவே ரசிகர்களிடம் ஒரு போராளி என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளதா? அதாவது பாரம்பரிய கட்சிகள் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதும் ரசிகர் பட்டாளத்தையே மேலும் ஒன்று திரட்டி என்றும் இதுவே அவரது அரசியல் பலவீனமாக பார்க்கப்படுகிறதா? இந்த சர்வே முடிவுகள் தற்போது வரை கால நேரம் என்பது ரசிகர் மன்றங்களில் கட்டமைப்பு ஆகியவற்றை வைத்து பார்க்கும் பொழுது விஜயின் கட்சி கண்டிப்பாக நேரடியாக தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 130 தொகுதிகள் மேல் கண்டிப்பாக அவர்கள் கேட்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறதா? இந்த 130 தொகுதிகளிலும் அவர்கள் கணிசமான வாக்குகள் அதிக நிலை காணப்படும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா? அது மட்டுமன்றி இளைஞர்களும் பெரும்பாலான தலைமுறை வாக்காளர்கள்லாம் மற்றும் தேர்தல் அரசியல் ஆர்வம் காட்டாத நடுநிலையாளர்கள் கூட மத்தியில் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு என்பதே இதை பார்க்கப்படுகிறதா? அது மட்டுமன்றி குறிப்பாக ஊழலுக்கு எதிராகவே பேச்சு காமராஜர் மற்றும் எம்ஜிஆரின் பாணியில்தான் அரசியல் ஆகியவற்றை விஜய் முன்னிறுத்தி மாற்று அரசியலை எதிர்பார்ப்புகளிடையே ஆழமாக பதித்துள்ளாராம். இந்த நிலையில்தான் அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் விஜயின் அரசியல் நகர்வு குறித்து தங்கள் பார்வை தெரிவிக்கும் பொழுது அவர்கள் புதிய விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறார்களாம். விஜய் தனது முதல் பேச்சிலே எனக்கும் எந்த பதவி ஆசையில்லை என்று கூறி அதாவது தன்னலமற்ற அரசியல் தலைவர் என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளாராம். அவரை தாக்கும் கட்சிகள் இந்த பிம்பத்தை பலப்படுத்தவே மறைமுகமாக உதவுகிறதா? தமிழக மக்கள் திமுக அதிமுக இரு பெரும் கட்சிகளுக்கு மாற்று தேட உள்ளார்கள். இந்த நிலையில்தான் பாரம்பரிய கட்சிகளின் விமர்சனம் மாற்று தலைவர்களுக்கு கண்டு அஞ்சுகிறார்கள் என எண்ணத்தை உருவாக்கி மக்கள் கண்டிப்பாக விஜய் பக்கம் சாய்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு புதிய ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.